இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன். மனோகாரகன் என்று மனிதர்களிடையே கொண்டாடுகிற, ஜோதிட உலகிலே பார்க்கிற அந்த சந்திர பகவானினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? வேத கிரந்தங்களிலே குறிப்பிடுகிற அந்த சந்திரனுக்கான ஒரு சக்தியும் பலமும் எப்படி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் விளக்கத்தான் இந்த பதிவு இங்கே விளைந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த மனோகாரகன், பொதுவாக சுக்கிலபட்சத்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்பிறை சந்திரனுக்கு மதிப்பு அதிகம். நலம் புரியக்கூடிய சுப கிரகங்களினுடைய வரிசையிலே சந்திரனுக்கும் இடம் இருக்கிறது. ஆனால் அவர் சுக்கிலபட்சத்து சந்திரனாக இருக்க வேண்டும், அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும். இவர் சுப பலத்துடன் இருந்தால் சரீர ஆரோக்கியம் உண்டு, மன ஆரோக்கியம் உண்டு. அதனால்தான் அவருக்கு மனோகாரகன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. சந்திர லக்னத்தை சரீரம் என்று சொல்வார்கள், அதான் ராசி. ராசியை சரீரம், அதாவது உடல் என்று சொல்வார்கள். ஜென்ம லக்னத்தை பிராணன், அதாவது உயிர் என்று சொல்வார்கள். ஜென்ம லக்னம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பெற்றது இந்த சந்திர லக்னம் என்று சொல்லக்கூடிய ராசி. ஏனென்றால் உடல் நன்றாக இருக்க வேண்டும் அந்த உயிரை தாங்குவதற்கு. ஆக நிச்சயமாக சந்திரனுடைய நிலைப்பாடு என்பது அதிகப்படியாக கிரந்தங்களிலே ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சில அன்பர்கள் வெறும் லக்னத்தை மட்டுமே பிரதானமாக பார்க்கிறார்கள். சரி, லக்னத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் ராசியினுடைய முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, லக்னத்திலே பலமுள்ள சந்திரன் இருந்தார் என்று சொன்னால் புகழ், பொலிவு, செல்வம், செல்வாக்கு இவையெல்லாம் ஏற்படுகிறது. அனுபவத்தில் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, ஒரு நண்பர் கடக லக்னத்திலே பிறந்து செவ்வாயினால் பார்க்கப்பட்டால் அங்கே சந்திரனும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்புகள் நிறைய இருக்கும். அனுபவத்துல பார்க்கிறோம். இதையே தான் கிரந்தத்திலையும் சொல்லுது. சரி, விருச்சக ஜென்ம லக்னம் உதாரணம். விருச்சகம் ஜென்ம லக்னமாக இருந்து அங்கேயே சந்திரனும் சந்திர லக்னமாகவும் அதுவே அமைந்து ராகு அங்கே இருப்பார் என்று சொன்னால் நெருப்பு, ஜலம் இவைகளிலே கண்டம் உண்டாகும் என்று நாம் சொல்லலாம். ஒருவர் கடக லக்னத்திலே பிறந்து 3ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அவர் நோயாளியாக இருக்கிறார். அனுபவத்திலையும் பார்க்கிறோம், கிரந்தத்திலையும் அதான் சொல்லுது. ஆக குரு, சுக்கிரன், புதன் ஆகிய மூவரும் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து 6, 7, 8 ஆகிய இடங்களிலே இருந்தால் நல்ல யோகம் உண்டு. செல்வம், செல்வாக்கு, நீண்ட ஆயுள் இவையெல்லாம் ஏற்படுகிறது. ஒரு ஜாதகத்திலே ஒரு ஜாதகர் பகல் நேரத்திலே பிறந்து சூரியனும் சந்திரனும் ஆண் ராசியில் இருக்க, ஆண் ராசியே ஜென்ம லக்னமாகவும் அமையும் என்றால் செல்வம், புகழ் இவையெல்லாம் உண்டாகிறது. ஒரு பெண் ஜாதகத்திலே இரவு நேரத்திலே பிறந்து அவருடைய ஜாதகத்திலே சூரியன், சந்திரன் இருவரும் பெண் ராசியிலே இருந்து ஜென்ம லக்னமும் பெண் ராசியாகுமானால் அந்த பெண் பாக்கியவதியாக விளங்குகிறாள். அனுபவத்துல பார்க்கிறோம். ஆக 2, 10, 11 ஆகிய வீட்டதிபதிகள் ஒருவருக்கொருவர் சந்திர கேந்திரத்திலே ஏதாவது ஒருவர் இருந்தாலும் பரவாயில்லை. ஆக 2, 10, 11 வீட்டதிபதிகளிலே ஒருவர் சந்திர கேந்திரத்திலே இருந்தால் குருவானவர் 2, 5க்கோ அல்லது 2, 11க்கோ ஆதிபத்தியம் பெற்று சந்திர கேந்திரத்திலே இருப்பாரானால் ஜாதகர் உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஜாதகர் நல்ல உயரத்திற்கு, வாழ்வினுடைய உயரத்திற்கு அவர் வருகிறார். அனுபவத்துல பார்க்கிறோம். சந்திரனும் குருவும் கூடியிருந்தால் கூட ஒரு யோகம், அது குருச்சந்திர யோகம் என்றாலும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருந்தால் அது சிறப்பு. அறிவாற்றல், பேச்சு திறமை, நீண்ட ஆயுள் இவையெல்லாம் உண்டாகிறது. அனுபவத்துல பார்க்கிறோம். சந்திரனிலிருந்தோ ஜென்ம லக்னத்திலிருந்தோ 3, 6, 10, 11 வீடுகளிலே சுப கிரகங்கள் இருந்தால் செல்வ செழிப்பு உண்டாகிறது. லக்னத்திலிருந்தும் சந்திரனிலிருந்தும் 10ஆம் வீட்டில் சுப கிரகம் இருக்குமானால் அந்த ஜாதகர் செல்வமும் மதிப்பும் மிக்கவராகிறார். ஒரு சுபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் கூடியிருப்பது மிகுந்த விசேஷமான ஒரு அமைப்பு. ஒரு பலமுள்ள சுக்கிலபட்சத்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்பிறை சந்திரன் ஒரு கேந்திரத்தில் இருக்க குருவாலோ சுக்கிரனாலோ பார்க்கப்பட்டால் ஜாதகருக்கு மகத்தான பாக்கியங்கள் உண்டாகிறது.
ஆக சந்திரனை ஒரு உச்ச கிரகம் பார்த்தால் கூட அது விசேஷமானது. இதைத்தான் என்னுடைய பாட்டனாரும் சொல்வார். நவாம்சத்திலே சந்திரன் சூரியன் வீட்டில் இருக்க சுப கிரகங்கள் கேந்திரங்களிலே பாவ கிரகங்களுடன் சேராமல் இருப்பார்களானால் ராஜயோகம் அவர்களுக்கு உண்டு. வர்க்கோர்த்தமத்திலே உள்ள சந்திரன் பல கிரகங்களால் பார்க்கப்பட்டால் சிறப்பு மிக்கவராகிறார். சந்திரன் குரு இருக்கும் இடத்திலிருந்து 6, 8, 12ஆம் இடங்களிலே இருந்தால் கூட ஏற்ற தாழ்வுகள் ஜாதகர் வாழ்விலே உண்டாகிறது. ஒரு நிலையான நிலைப்பாடு இல்லாமல் ஜாதகர் ஏறியும் இறங்கியுமே வாழ்கிறார். ஆக சந்திரன் சொந்த வீட்டிலோ குருவின் வீட்டிலோ இருந்தால் மேலே சொல்லப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இல்லாமல் அதிலிருந்து மீளவும் முடிகிறது. ஆக சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் இருக்காது. ஆக சந்திரனுக்கு முன்னும் பின்னும் நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும். இந்த நிலை தவிர்க்கப்பட வேண்டுமானால் சந்திரனுடனோ அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்திலோ சுப கிரகங்களாவது அவசியம் இருக்க வேண்டும். அதாவது அமரபட்சத்திலே 6வது நாளிலிருந்து அமாவாசை வரையிலும் உள்ள நாட்கள் சந்திரனுக்கு பச்சபலம் இல்லாத நாட்கள்னு சொல்றோம். பச்சபலம் இல்லாத சந்திரன் துர்ஸ்தானத்திற்கு அதிபதியாகி 6, 8, 12 இடங்களிலே இருந்தால் நல்ல பலன்களை அவரால் தர முடிவதில்லை. அனுபவங்கள்ல பார்க்கும்போது 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க செவ்வாயாலும் சனியினாலும் அவர் பார்க்கப்பட்டால் நோய் நொடி உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து அங்கே சனியினால் பார்க்கப்படுவது என்பது ஒரு மிகுந்த மனநோயை உண்டு பண்ணுவது. இந்த மாதிரி மனநோயோடு இருக்கிற நண்பர்களையும் ஜாதக ரீதியிலே பார்க்கிறோம். ஆக மேலே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் சந்திரன் என்கிற அந்த மிக பிரம்மாண்டமான அந்த மனோகாரகன் மிக குறிப்பாக அவர் சுக்லபட்சத்து சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரனாகவும் சுப கிரகங்களால் பார்க்கப்படுகிறவராகவும் சுப ஆதிபத்தியம் உள்ளவராகவும் இருந்தால்தான் பல நன்மைகளை செய்யக்கூடும் என்றும், அப்படி இல்லாமல் போவாரானால் சுப பலன்களை தரக்கூடிய வல்லமையை அவர் இழந்து விடுவார் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இந்த ஒரு அருமையான கருத்தை விளைத்ததில் இந்த காலை வேளையிலே சந்திர பகவானை பொறுத்தமட்டிலே இன்னுமே நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பதிவாக பார்ப்போம். நிச்சயமாக இப்பொழுதுதானே நாம் ஒவ்வொரு முக்கியமான கிரகங்களை பற்றிய பார்வையை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக சந்திர பகவானை பொறுத்த மட்டிலே நாம் நிச்சயமாக நிறைய பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு விஷயங்கள் அவரிடத்துல இருக்கிறது. அந்த கிரகங்களினுடைய நிலை நிச்சயமாக நாம் நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே கற்றது கைமண் அளவு. ஆக நிறைய கற்றவர்களையே கைமண் அளவுதான் கற்றவர்கள் என்று பெரியவர்களே சொல்லும் பொழுது நானெல்லாம் என்ன தூசி. அப்படி இருக்க கையில் நாம் நம்மை பற்றி மிகவும் உயர்வாக மதிப்பீடு செய்வதற்கு எந்தவித இடமும் இல்லை. அதற்காக தளர்ந்து அடங்கி போய்விட வேண்டிய அவசியமும் இல்லை. கைமண் அளவு கற்றலே போதும். அதை கொண்டு பல சாதனைகளை செய்துவிட முடியும். நிதானம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும், தெளிவு வேண்டும். இவை மூன்றும் இருந்து ஆர்வமும் இருந்தால் நாம் கற்கும் இந்த கலை நமக்கு மட்டுமல்லாமல் நம்மால் மற்றவர்களுக்கு பயன்படுவதிலே எந்த தடையும் இருக்காது. நம்முடைய கற்றல் என்பது மிகவும் விசாலமான ஒரு பார்வையோடு கற்க வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் பக்தி. வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா இறைவனை பற்றி உணர்வதுதான். அதை ஜபம், கீர்த்தனை, தியானம், சத்சங்கம் இந்த மாதிரியான விஷயங்களின் மூலம் நிச்சயமாக அந்த இறைவனை அடைய முடியும். அன்பில்லாத வார்த்தைகளையும் இகழ்ச்சியான சொற்களையும் மறக்கவும், அவமானத்தை பொறுத்து கொள்ளவும், மற்றவர்கள் நமக்கு செய்த தீமையையும் நாம் மற்றவர்களுக்கு செய்த நன்மையையும் மனத்திலே எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் மிக உயரிய குணம். மற்றவர்களுடைய இருதயத்தை அன்பினாலும் தயையினாலும் கவர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. ஆண்டவன் யாருக்கு கருணை புரிய நினைக்கின்றானோ அவர்களையே மிகவும் சோதனைக்கு உட்படுத்துவான் என்று எனது பாட்டனார் சொல்வார். அனுபவத்தில் அதுதான் உண்மை. விழுந்தவர்களை எழச் செய்து பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுவது, தன்னிடம் இருப்பதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது, இடுக்கண் வந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, துன்பத்திலே இருப்பவர்களை உற்சாகப்படுத்துவது, இவைதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனைவி, மக்கள், வாழ்க்கை இவைகளை விட மிக முக்கியமான ஒன்று
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதுதான் நம்மை பற்றி, நம்முள் இருந்து ஆட்சி செய்கின்ற அந்த ஆன்மாவை பற்றி, நம்மை பற்றி நிறைய தேடல் வைக்க வேண்டும். எல்லா குணங்களிலும் மேலானது உண்மை, ஆபரணங்களிலே மேலானது அமைதி, செல்வங்களிலே மேலானது ஆத்ம ஞானமாக போற்றி பாதுகாக்க வேண்டியது பற்றற்று இருப்பது என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான காலை வேளையிலே இந்த அருமையான பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. ஆக மிக சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும். இந்த அருமையான காலை பொழுதில் அனைவருக்கும் வணக்கம் கூறி, நன்றி கலந்த அன்பாலே நன்றியை மீண்டும் மீண்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.